இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது அதிமுகவில் பொன்னம்பலங்கிற ஒரு வீடுக்கு வாடகை கொடுத்துருக்கிறாரு. பாலியல் தொந்தரவு அந்த பெண்களுக்கு அப்பப்போ வீட்டில் அதிமுகவில் உள்ளவர் அதை நோட் பண்ணணும். பொறுப்பில் இருக்கிறவர் அப்பப்போ பாலியல் தொந்தரவு கொடுத்துட்டு ஒரு நாள் நைட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, நேற்று நைட்டு வீட்டுக்குள்ளே பூந்து ஏதோ கொஞ்சம் கலவரங்கள் பண்ணியிருக்கிறார். பெண்கள் எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களால முடியலை. உடனே என்ன பண்ணாங்க, இவனை எதிர்பார்த்து காத்திருந்துருக்குறாங்க, இன்னைக்கு கண்டிப்பாக வருவார். எல்லாம் வாரியல் செருப்பை எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் வரவும் உள்ளே கொண்டு அடி பெருத்துருக்குறாங்க. இதை பற்றி பிஜேபியில் தலைவராக இருக்கிறார, தமிழ்நாடு தலைவராக இருக்கிறார அண்ணாமலை ஏதாவது பேசியிருக்கிறாரா? எடப்பாடி அவர்களே, டிஎம்கே எங்கே குத்தம் கண்டுபிடிக்கலாம், என்ன தப்பு செய்யுதுன்னு காத்திருக்கிறீங்களே, எப்படி சாறு 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 மோர், அப்புறம் இந்த டிஎம்கே கொடியில் 4-5 பேர் போனாங்க வைக்காங்க, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உடனே கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் தூக்குறோம், போதுமா இது? ஏங்க, இது தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, எல்லாம் இன்னைக்கு பெண்கள்லாம் உஷாராக இருக்கிறாங்க. அவங்க காப்பாற்றிக்குவாங்க. மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறை இருக்கிறாங்க பக்கத்தில். எப்படி உடனே ஒன்று நடந்துடக்கூடாது. இது தளபதி தான் பொறுப்பு, தளபதி ராஜினாமா பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை, எப்படி என்னங்க இது ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்காததா? 4-5 பெண்களை கொண்டு போய், அதுவும் டிஎம்கேல கரண்டில் உள்ள எம்எல்ஏ உடைய பசங்க, வரிசையாக சொல்லிகிட்டே போகலாங்க. அதனால் அந்த குத்தம் கண்டுபிடிக்கிறதை நிறுத்திக்கிட்டு அண்ணாமலை அவர்களே, இப்போ புதுசாக ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு மொட்டு அப்படியே விரிஞ்சு வருது. யார்? விஜய். எதுக்கெடுத்தாலும் ஒரு குத்தம். அவங்க சுயநலத்துக்காக இடம் வாங்குறாங்க, அவங்களுக்கு ஏதோ சுயநலம் இருக்குது. உனக்கு சுயநலத்தில் தானியா நீயே வந்திருக்கிற. தலைவாழ ஒரு பிரச்சனை, வீட்டில் ரைடு, உடனே நான் சிஎம் ஆக போகிறேன். விஜய் நினச்சா சிரிப்பாக அவர், சரி அவரை விடுவோம், எடப்பாடி பழனிசாமியை வருவோம். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ஏதாவது பேட்டி கொடுத்தீங்களா? அந்த பெண்களுக்கு ஆதரவாக ஏதாவது பேசுனீங்களா? கட்சியை விட்டு நீக்கிட்டா உடனே நீங்கள் நல்லவர் ஆயிடுவாங்களா? அதனால் ஆளுங்கட்சி இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பழனிசாமியை மாதிரி அதிர்ஷ்டத்தில் வந்த முதலமைச்சர் கிடையாது. மக்களாக தேர்ந்தெடுத்து மக்கள் கொண்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. மக்கள் பார்த்துக்குவாங்க. இந்த குறை சொல்லுது, மாங்காய் புளிச்சுதா வாய் புளிச்சுதான்னு குறை சொல்லுது நிப்பாட்டுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணாமலை அவர்களே, விஜய் அவர்களே, எதுக்கெடுத்தாலும் அப்படியே காத்திருக்கிறாங்க. உடனே ஒரு பிரச்சனையாகி, என்னங்க இது? நல்லது லட்சக்கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் எந்திரிச்சாங்கன்னா அது நல்லது பண்ணவா, இது நல்லது பண்ணவா, அதை ஏதாவது பாராட்டுறீங்களா? விவசாய இடத்த மீட்டு கொடுத்துருக்கிற உடனே அண்ணாமலை என்ன சொல்லுவார், சட்டசபையில் பேசணுனால இது ரத்து ஆகலை, பிஜேபி அங்கே தான் ரத்தாச்சு. அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனை. ஏன் நீட்டுன்னு ஒன்று இருக்குது, அண்ணாமலை அவர்களே தெரியுமா? எதுக்கு நீங்கள் அங்கே குரல் கொடுத்து அதை ரத்து பண்ண வேண்டிய? எத்தனை சின்ன பெண்கள் இறந்துட்டு இருக்கிறாங்க, நீட்டு பரீட்சை எழுத முடியாமல், கஷ்டம். இதெல்லாம் உங்கள் காது கொள்ளாத? சொல்ல போனால் நிறைய சொல்லலாங்க. எனவே பொன்னம்பலம் அவர்களுக்கு பெண்கள் எடுத்த முடிவு, அந்த ஸ்பாட்டில் நடந்தது வரவேற்கத்தக்கனது. இதை டிஎம்கே ஏதாவது பேசியிருப்பாங்களா? பேச மாட்டாங்க. ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லதை நோக்கி போயிட்டு இருக்க மக்களுக்கு நல்லது, எவ்வளவோ நல்லது இன்னும் இருக்குது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. இன்னும் எவ்வளோ நல்லது பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க, காத்திருக்காங்க. அடுத்தாலையும் தளபதி அவர்கள் தான் சிஎம், எந்த மாற்றம் கிடையாது. நீங்கள் பாட்டில் கத்திக்கிட்டே இருக்க வேண்டிதான். கத்த உங்களுடைய ஓட்டு வங்கி குறைஞ்சிட்டு தான் வருமா ஒழிஞ்சு கூடாது. எனவே பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்களை பெண்களாக மதிக்கணும். இன்னைக்கு பொன்னம்பலத்துக்கு நடந்தது பெண்களை
தவறாத கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு கெதி அதுதான். அந்த பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சல்யூட். வீரமான பெண்கள் துணிஞ்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. டிஎம்கேல இப்போ ஏடிஎம்கேல பொறுப்பில் இருக்கிறவங்க டிஎம்கே வேடிக்கை பார்த்துட்டு நடவடிக்கை, காவல்துறை இருக்கிறாங்க, நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் பெண்களுக்கு எப்பவுமே நம்ம மரியாதை தமிழ்நாட்டில் கொடுப்பாங்க. சில இடங்களில் 1-2 இடங்கள்ல 100ல் 1-2 இடங்கள்ல அந்த மாதிரி நடக்குது. அதையும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், காவல்துறை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் நிம்மதியாக இருங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்குனாலும் துணிஞ்சு வெளியில் வாங்க. உங்களுக்கு பாதுகாப்பு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது, போலீஸ்காரங்க இருக்கிறாங்க. எனிவே பொன்னம்பலம் அவர்களுக்கு நடந்தது தான் இந்த வீடியோ. அதை பார்த்து எல்லாரும் இந்த பெண்களை இழிவாக நினச்சிட்டு இருக்கிறவங்களாம் திருந்திக்கிடுங்க. ஃபயர் டிவி உங்களை நண்பன், மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தால ஒரு நல்ல செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ரமயா சரோஜாராஜ்.